சாப்பிடாமலாம் இருந்தாங்க. இது உண்டு. இன்னொன்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஹாமிதியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நான் விபச்சாரம் செஞ்சுட்டு எனக்கு ஹத் அடிங்கன்னு சொல்றேன். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னது நீங்க போய் உங்களுக்கு இப்ப கர்ப்பிணியா நீங்க போங்க, திருப்பி இன்னொரு நாளைக்கு வாங்கன்றாங்க. அவர் சொல்றா, நீங்க வந்து மாயிசை திருப்பி அனுப்பின மாதிரி, மாயிசையில நம்மளை திருப்பி அனுப்புற மாதிரி என்னைய திருப்பி அனுப்புறீங்களா? நான் ஆதாரத்தோட தான் இருக்கிறேன். வயிறு என்னது கற்பத்துல இருப்பேன், நான் கற்பமான ஒரு பெண்ணாக இருக்கிறேன், விபச்சாரத்தால தான் எனக்கு கற்பம் ஆயிடுச்சு, எனக்கு ஹத் அடிங்கன்னு சொல்றான். அதாவது இப்ப கொல்லப்படணும் அந்த லெவலுக்கு சொல்றான், தக்குவாவால் அப்படி சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்ப நீ கர்ப்பிணி ஆகிக்கிறாய், உள்ள கிடைச்ச வர வாங்கன்றான். ஒரு மனுஷன் போனா அப்போ ஒரு மாசம் 2 மாசத்துல அந்த சிந்தனை ஒரு அடிய வாய்ப்பு இருக்கு. அவன் புள்ளைய எடுத்துட்டு வரான், புள்ளைய பெற்று புள்ளைய எடுத்துட்டு வரான், ஒரு புடவையில புள்ளைய எடுத்துட்டு வரான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னும் அந்த புள்ளைக்கு கொண்ட பால் தேவைப்படுது, பால் கொடுத்து போட்டு வாங்க, ஹத்தா தஃப்திமி, அந்த புள்ளை வந்து பால் குடி காலம் முடிஞ்ச பிறகு வாங்கன்றான். 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வரான். என்னது என்ன தண்டனை தாங்க அல்லாஹ்வின் தூதரே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னது கல்லால் அடிச்சு கொள்ற அந்த தண்டனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறான். இப்படி இந்த கல் அடிச்சு கொள்ளுகின்ற நேரத்துல அந்த பெண்மணியில பட்ட ஒரு ரத்த துளி அடிச்சா ரத்தம் என்ன செய்யும் வெளியே, அவன் பார்க்கக்குள்ள நம்மளுக்கு அதான் இந்த காட்டு மராடி சட்டமெல்லாம் ஏன் சொன்னா தெரியுமா, இப்படி ஒரு இஸ்லாம் சட்டத்தை சொல்லுதேன்னு சொல்லி அது உண்மையில உருவகிச்சு காட்டினா ஈமான் இல்லாட்டி அந்த லெவலுக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் உண்மையிலே இஸ்லாம் இப்படி எல்லாரும் கண்டாகலாம் கொள்ள சொல்லுதுனாட்டா இல்ல, இந்த மாதிரி நடந்தால் அந்த பெண்மணியை அதை விரும்பி ஏத்துக்கலாம். அதே நேரத்துல சமூகத்தில் இப்படி ஒரு பகிரங்கமா ஒரு விபச்சாரம் நடந்தா இதான் தண்டனை. அந்த தண்டனையை அடிக்கிற நேரத்துல அந்த ஒரு ரத்தம் வந்து சிலது வந்து காலித் பின் வலீத் மேல கொஞ்சம் பட்டுருது. காலித் பின் வலீத் வந்து கடுமையானது, இந்த ஒரு கேவலமா பேசுறாரு, இப்படி விபச்சாரி ஒரு ரத்தம் நம்மள மேல பட்டுட்டேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படி சொல்லவாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, எனது உயிர் எவன் ரப்புடைய கையில் இருக்கிறதோ, லக்கது தாபத் தௌபத்தன் லவ் தாபகா சாஹிபு மக்ஸின் லகுஃபிர லஹு, இவன் ஒரு தௌபா செஞ்சா, இப்ப இந்த தௌபாவை வரிப்பணம் விதிக்கின்றவர் செய்தாலும் அவருக்கும் அல்லாஹ் பாவத்தை மன்னித்து வைப்பான். சத்தியவங்க எப்படி சொல்றாங்க சொல்றாங்க, இவன் ஒரு தௌபா செஞ்சுக்கிறா, இந்த தௌபாவை சமூகத்துல வரிப்பணம் விதிக்கின்ற ஆட்சியாளர் செய்தாலும் அல்லாஹ் அவரையும் மன்னித்திருப்பார். அந்த அளவுக்கு என்னது இவர் ஒரு தௌபா செய்திருக்கிறார் என்று சொல்றாங்க. இப்ப இது சொல்ற இந்த நேரத்துல வரிப்பணம் விதிக்கிற ஒரு பாவத்தின் பெருமதியும் எங்களுக்கு வழங்கு பெருமானம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்ற இவ செஞ்ச தௌபாவை அவன் செஞ்சிருந்தால் அவன் பாவத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், மன்னித்திருப்பான். ஏன்னா அவன் மக்களோட சொத்துக்கு அநியாயமா முழு இப்போ ஒரு நாட்டு இருக்கிறன்னா அந்த நாட்டு மக்களோட அத்தனை சொத்தை அவன் எடுக்கிற மாதிரி தான் அநியாயமா, இவன் அந்த தௌபா செஞ்சிருந்தா அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். அப்படி ஒரு தௌபா செஞ்சான். இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னு சொன்னால், இவன் ஒரு தௌபா செஞ்சுக்கிறான், மதீனால உள்ள மிகச்சிறந்த 70 பேருக்கு இதை திருப்பி அப்படி பங்கிட்டாலும் அத்தனை பேருக்கு அந்த தௌபா போதுமானது. அந்த அளவுக்கு இவருடைய தௌபா வீரியமிக்கது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வரிப்பணம் அந்த அறவிடுவது என்றால் விதிக்கிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய பாவம் பண்றதுக்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஒரு ஆதாரம். லவ் தக்கது தாபத் தௌபத்தன் லவ் தாபஹா சாஹிபு மக்ஸின் லகுஃபிர லஹு, இந்த வரிப்பணம் விதிக்கின்ற ஒரு ஆட்சியாளர் அதை செய்திருந்தாலும் அவருடைய பாவங்களும் என்ன செஞ்சிருக்கும், மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு வந்து பெரும்பாவங்கள்ல 24வது பெரும்பாவம் எது, இந்த அதாவது வரிப்பணம் விதிக்கின்ற ஆட்சியாளருடைய பெரும்பாவம், அதை அறவாக்குவதற்கு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு போறவருடைய பெரும்பாவம். இந்த ரெண்டையும் என்ன செய்து இந்த பெரும்பாவத்துடைய வீரியம் எங்களை சொல்லி காட்டுது. கொஞ்சம் சரியா? அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது ஒரு பெரிய ஒரு காரணமாக சொல்லி காட்டுகிறார். இப்ப அல்லாஹ் தஆலா பொதுவான சில வசனங்களை பாருங்க. சூரா ஷூரா 42வது வசனம், இன்னமஸ் ஸபீலு அலல்லதீன யظلمون الناس ويبغون في الارض بغير الحق اولئك لهم عذاب أليم. அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிப்பதெல்லாம் மக்களுக்கு அநியாயம் செய்து இந்த பூமியிலே உரிமை இல்லாமல் அத்துமீறுகிறார்களே அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்கிறான். உலாயிக லஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. இது அல்லாஹ் தஆலா பொதுவாக அதிகாரத்துல பலத்துல பணத்துல இருக்கக்கூடியவங்களை பத்தி சொல்ற வசனம் அல்ல. எதை யظلمون الناس ويبغون في الارض بغير الحق, இந்த பூமியிலே உரிமை இல்லாமல் மக்களுக்கு அத்துமீறி அநியாயம் செய்யக்கூடியவர்கள் மீது தான் அல்லாஹ் தஆலாவுடைய குற்றம் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இதுவும் அவர்கள் என்ன செய்யும், அவர்களையும் உள்ளடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பொதுவான ஹதீஸ் முஸ்லிம்ல வருது, அத்ததுருன மனில் முஸ்லிம், மறுமை நாள்ல வந்து பங்குரோத்துக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பங்குரோத்துக்காரன் உங்களுக்கு யார், பங்களோட்காரன் சொல்லுவோம், அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறான். அப்ப சஹாபாக்கள் வந்து திர்ஹமோ தீனாரோ இல்லாம ஒண்ணும் இல்லாம வாழ்றவர் தான் என்னது பங்குரோத்துக்காரன் நம்ம சொல்லுவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
நாளை மறுமையிலே எனது உம்மத்திலே சிலர் என்ன செய்வாங்க, தொழுகையோடும் ஜக்காத்தோடும் நோம்போடும் வருவார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் வருவாங்க, இவர் எனக்கு ஏசினாரு, இவருக்கு அடிச்சாரு, இவர் எனக்கு அவதூறு சொன்னாரு, இவரோட சொத்தை அநியாயமாக திண்டாரு, ரத்தத்தை கனியாம என்னை அழியாம கொலை செஞ்சாரு, இப்படி என்றெல்லாம் என்னது சொல்லுவார். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னா, இவர் நன்மையிலிருந்து என்ன செய்வான், எடுத்து கொடுப்பான். அவங்களுக்கு என்னது அந்த அநியாயத்துக்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொடுப்பான். ஃபைன் பனிய தசனாத்துக்கு நன்மையெல்லாம் முடிஞ்சாச்சுல இப்ப என்ன செய்யறது, இவங்களோட பாவம் அவர் மீது என்ன செய்யப்படும், அந்த அவர் மனிதன் அநியாயம் செய்யப்பட்டதாக இந்த பூமியில் அவன் ஒரு உரிமை இழந்ததற்காக அல்லாஹ் தஆலாவுடைய பாவத்தை அவங்களோட மேல என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அதை சுமத்துவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஃபைன் பனிய தசனாத்து கப்ல யக்லிமா அலைஹி, நன்மையோட அரவாசோட முடிஞ்சிட்டேன்னு சொன்னா பரவாயில்ல, முழுமையான நன்மை முடிச்சுட்டா பாவம் என்ன செய்யப்படும், சுமத்தப்படும். கடைசியில ஒரு நன்மையும் இல்லாமல் செய்த அநியாயத்திற்காக நரகத்தில் என்ன செய்வது, தூக்கி எறியப்படுவார்னு ரசூலுல்லாஹ். இவர்தான் உண்மையிலேயே வங்குரோத்துக்காரன், இவர்தான் உண்மையிலேயே வங்குரோத்துக்காரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அகல மால ஹாரா, இந்த ஆளுடைய சொத்தை சாப்பிட்டார் என்று சொன்னா, இந்த வரிப்பணம் விதிக்கிறாரே, வரிப்பணம் அடிக்கிறாரே, இவருக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு லிஸ்டுக்குள்ள இவர் வந்து சேர போறார். அதனால ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, இவர் செய்த தௌபா இந்த ஆள் செஞ்சிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு காரணம், அத்தனை பேர் இவருக்கு எதிராக வருவாங்களா இல்லையா, அநியாயமா நான் ஒரு பிசினஸ் பண்ண போகிறோம், நமக்கு இடையில குறுக்க வந்தான், அநியாயமா மீன் பிடிக்க போற நம்மளோட அற்பமான தொழில் அதுக்கு எதிராக வந்தான், அநியாயமா பேமெண்ட்ல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அநியாயமா வந்தான், சரி இப்படி எல்லாம் சொல்லுவானா இல்லையா. அப்ப அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் எனக்கு எதிராக என்ன செஞ்சா, அநியாயமாக வரிப்பணம் விதிச்சான் என்று சொல்லி அதுல வந்து இவரும் என்ன செய்வாரு, உள்ளடங்குவார்ன்றதை நாங்க பாக்குறோம். எதுவாக இருந்தாலும் சரி இது பெரும் பாவம் என்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லிவிட்டார்கள். அவர் நரகவாதிகளில் ஒருவர். ஆக இஸ்லாமிய ஆட்சியில இந்த லரீபத், அரபில் வந்து ஜிபாயத் லரீபத்னு சொல்லுவார்கள், இது மக்ஸ், இவைகள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியில வந்து எப்ப எடுக்கலாம் என்று சொன்னால், முகாபல ஹிதுமத்தின், ஒரு 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 தேவைக்கு ஒரு சேவை வேண்டி ஒரு வழங்க போறாரு கவர்மெண்டான, அந்த சேவை கட்டாயம் வழங்கப்பட்டே ஆக வேண்டும், கவர்மெண்ட்ல அதுக்கான ஈடு செய்யறதுக்கான வழி இல்லை என்ற லெவல்ல மட்டும் மக்கள்கிட்ட என்ன செய்யலாம், எடுக்கலாமே ஒழிய அது அல்லாம பிசினஸ் பண்ணாலும் அது செஞ்சாலும் பாருங்க, ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு பிசினஸ் பண்றானோ அந்த அளவுக்கு எடுக்கலாம், எந்த அளவுக்கு பண்றானோ. இப்ப இறைச்சி கடை வைக்கிறேன், இறைச்சி கடை அவன் சொந்தமா அவன் பணத்தை கொடுத்து அவன் மாடு வாங்கி அவன் வாரத்தை விற்கிறான், அவனுக்கு நிறைய வருமானம் வாரன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன செய்யும், மாசத்துக்கு ஒரு 6 லட்சத்தை என்ன செஞ்சிடும் அவர்கிட்ட, இது அதை அவன் 2 பேர்ல எடுத்துடும். அவனு என்ன செய்யறான், ஊர்ல இன்னொரு காரம் இறைச்சி கடை போட்டா அவனை போட்டு என்ன செய்யறான், ஊர்ல இறைச்சி கடை வேற எவனும் போடக்கூடாது, என்ன லெவலுக்கு விற்கிறான், காரணம் பெரிய அமௌண்ட் அங்க கட்டுறதால அவனும் போட்டாண்டா இங்க உள்ள அமௌண்ட் போயிடும் ஆளை போட்டுருது. அப்படி இந்த மாதிரி நான் நடக்கிறது காண்றவா இல்லையா, இது காரணம் என்ன, அங்கே போய் தான் இங்க என்ன செய்யுது இது நடக்குது, இது நான் பாக்குறோம். ஒரு பெரிய அளவுல பிசினஸ் வரமாட்டா கவர்மெண்ட் அதுல பெரிய அளவுல என்ன செஞ்சிடும், பறிக்கிறத பாக்குறோம். இது முறையா பறிக்கிற